ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்கள் தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசப்படி ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை வைப்பிற்கும் லோத்துடைய மந்தை வைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெலிஸ்தரும் அந்தேசத்திலே இருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் வைப்பிற்கும் என் வைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர், இந்த தேசத்திலே உனக்கு இருக்கிறது அல்லவா? என்னை விட்டு பிரிந்து போகலாம். இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறித்து எல்லாருக்குமே நன்றாக ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வைப்பிற்கும் லோத்துடைய வைப்பிற்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. அந்த வாக்குவாதம் உண்டாகும் போது ஆபிரகாம் சொல்லுகிறார், உன்னுடைய மெய்ப்பெருக்கும் என்னுடைய மெய்ப்பெருக்கும் கருத்து வேண்டாம், நீ இந்த பக்கம் போனா நான் என்ன செய்யறேன், அந்த பக்கம் போகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேறு பிரித்தலான அனுபவம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துக்கும் நமக்கும் கட்டாயம் ஒரு வேறு பிரிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2-3 வாசிக்கிறது. 3 வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டான கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பிரித்தார். ஒரு பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார், இரவிலிருந்து வெளிச்சத்தை வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேறு பிரிக்கதான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அந்த வேறு பிரிக்கதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா என்ன சுவிசேஷம் 3வது அதிகாரம் 43 வாசிக்கலாம். 43 வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 43. பண்டிகை நாட்கள் முடிந்ததும் போது பிள்ளையாக எழுத்து எரிசனிலே இருந்துவிட்டார். அவர்களுடைய தாயாருக்கும் தேசத்திற்கும் சரியாக இருந்தார். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் உரையாடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதனாலே அவரை தேடிக்கொண்டு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவாலயத்திலே போதகர் நடுவே உட்கார்ந்து இருக்கிறவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர் உணவும் கண்டார். அவர் பேச கேட்ட யாவரும் அவர் புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மார்கள் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவரை நோக்கி மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ நான் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினமே என்றார். அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க இருக்கிறது என்று அறியீர்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாயாரோடு சென்று அந்த விழா காலத்திலே சென்றார். அந்த விழா காலத்திலே செல்லும் போது இயேசுநாதர் தவறிவிட்டார். தவறிவிடும் போது அவர் தாயார்கள் சொல்லுகிறார்கள், மகனே 3 நாள் ஆச்சு உன்னை தாங்கவில்லை என்று சொல்லி
அவர் சத்தம் போட்டு கூப்பிடும் போது அது ஆங்கிலத்துல இன்னும் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரத்தோடு உன்னை செய்யணுமே என்றார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு அந்த வேலை சேர வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒரு கண்ணியின் பிறப்பு என்பதை எல்லா சகல ஆசாரியத்திலும் அவர் சொல்லியிருந்தார். ஆனா இந்த இடத்துல வரும்போது உன்னை என்று தேடினவே நீ தாங்கவில்லையே பிள்ளையே என்று சொல்லி அவரை சகல ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஏன் இதை விசாரத்தோடு செய்கிறீர்கள்? அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றாங்க, பிதாவுக்கு அடுத்தவர்களை நாம் தேட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெரிந்து கொள்வதை கட்டாயம் செய்ய வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள என்றால், லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து ஆபிரகாம் தன்னை வேலை குறித்தது போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சடங்களிலிருந்தும், அவிசுவாசத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், மனித எண்ணங்களில் இருந்தும் நம்மை வேலை குறித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு நஸ்ரேனாய் காணப்பட்டார். அந்த நஸ்ரேனாய் காணப்படும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் வேறு குறித்த அனுபவம் இல்லாதபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்துக்கு நேராக சென்று விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் ஒரு வேறுபாடுகளோடு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக ஆரோன். இந்த யார் இந்த ஆரோன்? இந்த ஆரோன் என்பவன் யார்? தேவனுக்கென்று முன்பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கென்று முன்பிரிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவனை ஆசாரியராய் இருக்கும்படி தேவன் அவர்களை வேறுபிரித்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வேறுபிரிக்கிறதான அனுபவம் இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப நிலைமைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கென்று நாம் தேவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறோமா, இல்லது இந்த உலகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறோமோ? அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 39வது வசனமும் 40 வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சத்தியத்தை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவது என்பது என்ன? ரட்சிக்கப்படுற ஜனம் என்பது என்ன? இன்னைக்கு ஒரு அநேகத்துல கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பெந்தேகோஸ்து மக்களை பார்த்து கேட்பாங்க, எல்லா ஜனங்களையும் பார்த்து கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்புனா என்னது சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுனா என்னது? ரட்சிக்கப்படுறது என்பது ரட்சிக்கப்படுற ஒரு மனுஷனுக்கு எது இல்லை? சாவு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பருவத்திற்கு ஒருத்தருக்கு மரணம் இல்லை. மரணத்தில் இருந்து இந்த ரட்சிப்பு வேறு பிரிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்திலே உடையராய் காணப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகபரமான மரணம் உங்களை ஆட்கொள்வதில்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போ யோவான், பரிசுத்த யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் யோவான், பரிசுத்த யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எனக்கு அருமையானவர்களே, மரித்தோர் என்பது என்ன? நாம் மரித்தோரா இருக்கால் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுவாபங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் வேறுபிரிக்கிற ஒரு அனுபவம். எப்படி ஒரு வாழ்க்கையில மனுஷன் ஒரு செத்து போயிட்டா அவங்க பேரு என்ன பேருங்க? சாபம். செத்து போயிட்டான பேரு சாபம். ஆனா உயிரோடு இருந்தா அவன் பேரு சாபம் இல்ல. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கணும். வாசிக்கலாம். ரோமர்கள் சுவிசேஷ புத்தகம், ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்திலே எல்லா இடத்துக்கு ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பக்கம் 213. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்?
இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள மறைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மாமிசை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, வெளிப்படக்கூடாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்யறோம், மறித்து பிழைக்கிறோம், மறித்து பிழைக்கிறோம், மறித்து பிழைக்கிறோம். இந்த அனுபவங்கள் இருந்தால் நம்முடைய மாமிசம் சாகவில்லை. இதனால்தான் நம்ம அநேக நேரத்திலே தவறி போகிறோம். வாசித்து பார்க்கும் போது யாக்கோபு புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே அவன் 2வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நாம் அநேக காரியங்களிலே தவறுகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களிலே நாம் தவறி போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை இந்த வேறு பிடிக்கிற அனுபவத்துக்கு வந்திருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறதா? ஒரு கல்யாணம் முடிகிற ஒரு ஸ்திரியை ஒருவர் வாதம் வரும்போது அவர் எழுதுகிறார், அந்த பொண்ணை பார்க்கிறார், அந்த பொண்ணுடைய குறைகளை பார்க்கிறார், அந்த பிள்ளை தன்னை தெரிந்து கொள்கிறார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இருக்கிற நம்மை நீக்கும்படி அவர் நம்மை வேறு பிடிக்கிற ஒரு அனுபவத்தோடு வாசிக்கலாம். லூக்கா என்னும் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 77வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். நம்முடைய தேவனுடைய 77 நம்முடைய தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு அவன் பாவமளிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும். அவருடைய ஜனத்துக்காக தான் இருக்கும். ஆண்டவர் உலகத்துக்காக வந்தார். அவருடைய சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனத்தை நீக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். அங்கு ஒரு வேறு குறிக்கிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். எப்படி லோத்துவை ஆண்டவர் வேறு பிடிக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அபிவிசுவாசத்திலிருந்து உங்களை வேறுபடுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறானால் அதுல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ஓபதை ரூத்தினிடத்தில் பெற்றான். போதும். பாருங்க, இந்த யார் இந்த ராகாப்? ராகாப்பை குறித்து அநேக காரியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் இந்த ராகாப்? இந்த ராகாப்புடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். யோசுவாவின் புத்தகம், எல்லாரும் எடுத்துங்க, யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அவர் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். பக்கம் 270. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, நல்ல கவனிங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்பத்திலே சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை. இவருடைய பேர் ராகா. ஆனால் பாருங்கள், இந்த ராகா தன் தேவனுக்கென்று அவள் தன்னை வேறுபடுத்தி தன் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. இவர் யாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் ஒரு முன்பாட்சியாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம், எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் இதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுப்பதையானால் தேவன் உங்களுக்கு பதில் செல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேறு பிடிக்கிற அனுபவம் கட்டாயம் வேண்டும்.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய முற்பாட்டியுடைய கதை குறித்து உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேறு குறிக்கிறவனும் இந்த போவாஸ் யாரை பிறப்பித்தான்? என்ன பிறப்பித்தான்? போவாசை பிறப்பித்தான். இந்த போவாஸ் யாரை பிறப்பிக்கிறான்? ஈசாக்கை பிறப்பிக்கிறான். அந்த ஈசாக்கு தாவீதை பிறக்கிறான். நீங்கள் ஆதியாகமத்தின் அதை மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமின் குமாரன் யார்? தாவீது. அப்ப தாவீதுடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப தாவீதுக்குள்ளே இயேசு இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த வேறு குறிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவா. உலகம் நம்மளை என்ன சொல்லலாம், ஊர் நம்மளை என்ன சொல்லலாம், தேவனுக்கு முன்பும் நமக்கு முன்பும் ஒரு சுற்ற ஒரு கற்புள்ள ஆண்டவருக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மளை கட்டாயம் ஆசீர்வதித்து நிச்சயத்திலே சேர்ப்பார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னை வேறு குறிக்கிற காரியத்தை கொண்டு வருகிறார். இந்த காரியத்தை பார்க்கும்போது இதற்கு ஆதாரமாக இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே, எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 7-8 வாசிக்கலாம். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையிலே வரலாதவன் இவன் ஆபிரகாமின். எபிரேயர் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 7:6 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் அவன் வம்ச வரிசையிலே வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையிலே தசம பாகம் வாங்கி ஆசீர்வதித்தார். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதற்கு சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு வாசல் அன்னியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போது லேவியானவன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்குதான் ஒரு வேறு பிடிக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. எப்படி என்றால், முதலாவது ஆபிரகாம் வருகிறார், 2வது ஈசாக்கு வருகிறார், 3வது யார் வரா? யாக்கோபு வருகிறார். யாக்கோபுடைய பிள்ளை தான் லேவி. அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லேவி அவன் அறையிலே காணப்பட்டானாம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களுடைய ஒவ்வொருக்குள்ள நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் வருகையிலும் அந்த காண்டு கொள்ள முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே அவருடைய மனவாட்டியாளர்கள் கட்டாயம் செல்லுவார். அந்த சந்தேகப்படுவதை அவர் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் மணமகனாக இயேசு வருகிறார் என்று சொல்லி மணவாட்டி தமிழ் தேவனுக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற ஒரு கற்புள்ள கன்னிகை போல தன்னை வேறு குறித்து காண்பார். அப்போ மணமகனாக இயேசு வரும்போது இந்த மணவாட்டியும் அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தப்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேறு குறிக்கிற அனுபவம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னவெனில், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகிறே அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கு என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் முடிவு சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீசர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு என்ன?
இந்த உலகத்துக்கு நீ எப்போது வருவேன், என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு சொன்ன காரியத்தை பார்க்கும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாலமோனோ அல்லேலூயா, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினார். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாகிறார். அல்லேலூயா, உன்னதமான தெய்வம் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்திலே வாசமாயிருக்கிறார். ஆனா யூதருடைய நம்பிக்கை என்ன? தேவன் தேவாலயத்திலே இருக்கிறார். இந்த தேவாலயத்துக்கு நாம் தொடர்ந்து செல்வதனாலேயோ இல்லது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனாலோ நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லி யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு தான் இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்திலே வாசமாகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம், இது ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, முக்கியமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஒன்றில் வாசமாய் இருக்கிற வேண்டும். அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளும்படி தேவன் ஆயத்தப்படுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசியுங்கள். உங்கள் சரீரமானது, நல்ல கவனிங்க. எடுத்துட்டீங்களா? நான் ஸ்பீடா போறேன், டைம் இருக்குன்னு நான் வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது, எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுக்கமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய இல்லை என்று அறிவீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே அல்லேலூயா. அது பாருங்க, இந்த உடம்பு வச்சு நம்ம என்ன வருத்துவாரோ, ஏன் உடம்பு இந்த உடம்பு நம்முடைய உடம்பு. அல்லேலூயா. இந்த உடம்பு நம்முடைய உடம்பு இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையுடைய உடம்பு. கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னா இந்த ஜீவன் கிறிஸ்து. இந்த ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இதை குறித்து இன்னும் வேதமா பார்க்கும்போது மத்திய சுவிசேஷத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா 9வது அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 10வது அதிகாரம் 28வது வசனத்தை உருவாக்கலாம். மத்திய 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே. மற்ற யாருக்குமே நீங்க பயப்படவே வேண்டாம். இன்னைக்கு பிசாசு சரீரத்தை மட்டும் தொட முடியும். ஆனா நம்ம தேவனுக்குள்ள இருக்கும்போது பிசாசு நம்மளை தொட முடியும். அப்படி ஏனென்றா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு நான் முடிக்கலாம் ஆசைப்படுறேன். கொலைசேரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கொலைசியர் 3வது அதிகாரம் 2வது 3. கொலைசியர்
மூன்றாவது முக்கியமான வசனம் கொலைசியர் 1வது அதிகாரம் 2-3 எடுத்து வாசிக்கலாம். பூமியில் உள்ளவர்கள் பூமியில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள். நல்ல கவனிச்சீங்களா? இப்பதான் வசனம் முடியுது. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? வசனத்தோட முடிக்கிறேன். நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை யாரும் இது தொடவே முடியாது. நம்ம ஜீவன் எங்க இருக்கான்? கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கும் போது அவர் வரும்போது வாசித்து கடைசி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். எல்லாரும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொலைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதா? நீங்கள் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவராய் காணப்படும் போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும். அவர் வரும் நேரத்திலே, அவர் வரும் நாளிலே, ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். அப்படி நாம் தலைகளை காட்டி ஜெபிக்கலாமா?